திருடன் திருடன்னு சொன்ன என்னத்தை திருடினா சொல்றேன்டா 5 பைசா மூஞ்சி. இவருடைய பேக்ல கத்திரிக்கோல் இருக்குது. இவர் கூட போன ஒரு அந்த மாபெரும் அறிவாளி அவன் கையில வந்துட்டு விஸ்கி பாட்டில் இருக்குது. இவங்க எந்த முகத்தோட போறாங்க பாருங்க. இவன்களா போயிட்டு உரிமைக்காக போராட போறாங்க. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. போய் அங்க போயிட்டு ஹோட்டல்ல போயிட்டு தங்கின உடனே ஏன் அங்கெல்லாம் கிடைக்காதா? இவ்வளவு தனி ஒரு ஃப்ளைட்டை போட்டு போறீங்க, கேட்டா அங்கே கேட்டானே விஸ்கியை கொடுப்பான்ல. காஸ்ட்லியா இங்கேருந்து பாட்டில் தூக்கிட்டு போறாங்க. இவங்க எக்யூப்டா போறாங்க. இன்னைக்கு நைட்டு எப்படி என்ஜாய் பண்றது? அந்த சினிமாக்காரன் புத்திய காத்தால இருந்து உழைச்ச உடனே ஆராய்ச்சி எடுத்து வை கிளாஸ அப்படின்ற என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல சிறப்பா பிக்கிறாங்க. அதே மனநிலையில தான் இன்னைக்கு இந்த விஜய் கும்பல் போகுது. வேற ஒண்ணுமே இல்ல. இவங்க அங்க போயிட்டு என்ன பண்ணிட்டு போறாங்க? பாஜக எடுக்கிற இடத்துல கையெழுத்து போட்டு வர போறாங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கங்க, விஜய் ஒரு கொள்கைவாதியும் கிடையாது, மக்கள் மீது ஒரு அக்கறை கொண்டவனும் கிடையாது. தாவேகா தமிழ்நாட்டிற்கான ஒரு கட்சியும் கிடையாது. என்னாச்சு? வாட்ஸ் கோயிங் ஆன்? உண்மை. அவங்க ரொம்ப நாளா ஏமாத்திட்டு இருந்தாங்க. அந்த ஏமாற்றத்துல பல இது வெடிச்சிருச்சு. அப்படி நம்ம மக்களோட மக்களாக நிற்பேன் கூட்டுட்டு ஓடி வந்துட்டாரு. நான் பெண்களோட இது மாதிரி 4 பேர் கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா நாங்க திருந்திருப்போம் தம்பி. பெண்களாக நிற்பேன். அவர் வீட்டு பெண்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியுது. இந்த மாதிரிதான் ஒண்ணு இதெல்லாம் ஒரு பொழப்பா பாஸ்? இந்த ஆளு எங்கேயும் நிக்க போறதில்லை, எதுக்காக இருக்க போறதில்லை. அவரு ஒரு நடிப்பு ஒண்ணு நடிக்கிறாரு, பஸ் மேல ஏறி நின்றுகிட்டு. அவ்வளவுதான், அதோட முடிஞ்சு போச்சு. அதை தாண்டி அவருக்கு அரசியலும் தெரியாது, ஒரு படப்பும் ஒண்ணும் கிடையாது. புரியுது? என்னடா இவ்வளவு அவர் கூட இருக்கிறவங்களுக்கும் ஒண்ணும் இல்லை. ஏதோ ஒரு குருட்டா போகல ஒரு அடி அடிச்சதுன்னா நம்ம ஒரு அடி அடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்றத தவிர வேற எதுவுமே கிடையாது. யார செலவு பொறுக்கி பய பொறுக்கி பொறுக்கி பயடா பண்ண வைக்கிறாரு. அவனுக்கு காசு எங்கேருந்து வந்துச்சு அப்படின்றதெல்லாம் வந்துட்டு பெரிய கேள்வி. ரோட்டு இந்த மக்களை ஏமாத்தி இருக்கிறாரு. கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு பாஜகவை எதிர்க்காமலேயே கிட்டத்தட்ட 2 வருஷத்தை அவர் தள்ளிட்டாரு. இப்ப டெல்லிக்கு போறாரு விசாரணைக்காக. இவர் உள்ளபடியே இவர் ஆனஸ்டா இருந்தாரு அப்படின்னோம்னா, எதுக்காக எனக்கு விசாரணை கூப்பிடுறீங்கன்னு எனக்கு புரியல. ஒரு ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு எதுக்காக என்ன கூப்பிடுறாங்கன்னு புரியல. என்கிட்ட எல்லாத்தையும் விசாரணை நடத்திட்டாங்க. சார்ஜ் ஷீட் தான் ஃபைல் பண்ணணும். ஃபைல் பண்ணிட்டு போயிருக்கலாம். அவங்க எதுக்கு மறுபடியும் கூப்பிடுறாங்கன்றது புரியல. எப்படி பொழப்பு நடத்தி சரி என்ன இருந்தாலும் நம்ம தானே. நான் போகத்தான் போறேன். ஆனா ஒண்ணு, நான் போவேன், இது துணிச்சலோட எதிர்கொள்ளுவேன், நான் திரும்பி வருவேன். இல்லை நான் திரும்பி வராது கூட போறேன். ஆனா ஒருபோதும் பாஜகவோடு தாவேகா கூட்டணியில் சேராது அப்படி சொல்லியிருந்தானே இன்னைக்கு அவன் பெரிய ஆளு. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. லூசுக்கு அந்த அந்த இது கூட இல்லை. ஆமா, நான் லூசுன்னு ஏன் சொல்றேன்னா இதெல்லாம் கூட புரியல பாருங்க. நீங்க இருந்தா அதான் சொல்லுவாங்க. மக்கள் என்ன எதிர்பார்க்கறாங்க? நெகட்டிவா எதிர்பார்க்கறாங்க. உன்னை பத்தி ஒரு நெகட்டிவ் பர்செப்ஷன் நிலவுது. நீ என்ன சொல்லணும்? ஏர்போர்ட்ல பாரு போறேன், விசாரணைக்குன்னு கூப்பிட்டுருக்காங்க, ஆஜராக போறேன், என்ன வேணாலும் நடக்கலாம். புரியுதுங்களா? ஆனா ஒரு விஷயம், எல்லாரும் வந்துட்டு கூட்டணின்னு சொல்றாங்க. எழுதி வச்சுங்க, பாஜக தாவேக கூட்டணி கிடையாது. என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. நான் வரலாம், வராத போலாம், எப்படி வேணாலும். ஆனா அந்த கூட்டணி மட்டும் கிடையாது. ரைட்டா? வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு போனா இன்னைக்கு அதான் செய்தி. சொல்லலையே. விஸ்கி பாட்டிலோட போகுது, அப்புறம் என்ன ஆகுது? அது அன்னைக்கு அந்த பெட்டிஷன் எடுத்துட்டு போயிட்டு கொடுத்தாங்களே கோர்ட்ல, அதை எடுத்து அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துருந்தா என்ன ஆயிருக்கும்? எடுத்துட்டு போயிட்டு வச்சு குபுரி இருப்பாங்க தெரியுமல்ல, அங்க உமன்ஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல. டொமஸ்டிக் வயலன்ஸ் எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு கடினமானது தெரியுமா? இங்க
ஏதோ ஒன்று காப்பாற்றின அவன் பொண்டாட்டி எடுத்துட்டு போயிட்டு பெட்டிஷனை போட்டா விவாகரத்து ஜீவனாம்சம்ட்டு. வேற மாதிரி உன்னை பழி வாங்க நினைச்சிருந்தானே எடுத்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துருந்தானே உன் கதை கந்தல். இப்போ நீங்க எங்க வந்துட்டு சிபிஐ இங்க வந்துருக்கணும் விசாரணை நடத்த. உனக்கு என்ன இதோ இங்க தான் சப்ஜெக்ட்ல நாங்க சேர் போடுறோம் உட்காந்து கேட்டுக்கோ. சிறைக்கு உள்ள அவரு, சிறைக்கு உள்ள நீங்க நின்று விசாரணை நடத்திக்க, பதிவு பண்ணிட்டு போங்கன்ற அளவு கேட்டுக்கோ. சாம்பார் ஆப்பு எனக்கு. அதிமுக பேச்சுவார்த்தை நடத்துறீங்களா இல்லையா? ஏன் நடத்துறீங்க? நீங்க தான் 234 தொகுதி தடிச்சு நிக்கிறேன்னு சொன்னீங்கல்ல, ஏன் நிக்க மாட்டேன்ட்டீங்க? உங்களுடைய அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லையே. தலைமை ஏத்துக்குச்சா அதிமுக? அப்புறம் அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்துறீங்க? பாஜகவை எதிர்க்கிறீங்க, கொள்கை எதிரி. எங்க எதிர்த்தீங்க? அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலை? எல்லாம் அயோக்கியத்தனம், பச்சை அயோக்கியத்தனம். அடங்கொம்மால இல்ல நம்ம முழுக்க முழுக்க இப்ப டெல்லிக்கு அவர் கிளம்பி போனது நேரா அவர் வந்து பிஜேபி ஆபீஸ். இவ்வளவு காலத்துக்கு ஏங்க சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணல? நீங்க அதை சொல்லுங்க. விஜயோட சரி, நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? நீங்க அன்னைக்கு விசாரணை முடிச்சிட்டீங்க. எல்லாரோடையும் விசாரணை முடிச்சுட்டு தானே விஜய்க்கும் விசாரணை முடிச்சிங்க. சிபிஐ சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ண வேண்டியதானே? சிபிஐ இந்த வழக்கு மட்டும் தான் சுணக்கம் காட்டுதா இல்ல எல்லா பல வழக்குகளுக்கு நம்ம கோபர்ஸ் பியரிங் பேர ஊழல் வழக்குல இருந்து எல்லாமே இருக்குதோ. இப்போ மடத்து சிக்கிட்டான் போல இருக்கு. பையன் சிக்கிட்டான், ரொம்ப நேரம் நிக்கிறாங்க. இதுதான் சிபிஐ. பாப்போம் இவங்க என்ன விளையாடுறாங்கன்னு பாப்போம். இது எல்லாருடைய கண்ணுக்கு முன்னாடி நடந்துச்சு. அதனால சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணும்போது விஜய் இல்ல அவர் ரொம்ப தூய்மையானவர் அப்படிலாம் சொன்னீங்கன்னா எல்லாம் மாட்டிடுவாங்க ஜனங்க. என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? பாத்துக்கலாம். இப்ப ஒரு எல்லாரும் என்ன பேசுறாங்கன்னா நீங்க உட்பட இப்ப அங்க டெல்லிக்கு போறது கூட்டணி ஃபார்மேஷன் பண்ணதா இல்லாட்டி ஏங்க சார்ஜ் ஷீட் எவ்வளவு நாள் ஃபைல் பண்ண சொல்லுங்க. நான் நம்புற மாதிரி அங்க இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு. அதுல இருந்து நம்பிட்டேன். நீங்க சாப்பிடுறீங்களா இல்ல? உண்மைதான் நம்புறேன். தெரிஞ்ச புள்ள வாங்க. இப்ப மறுபடியும் கூட்டு விசாரணைக்கு அப்படின்னு எது கூப்பிடுற நீ? சார்ஜ் ஷீட் ஏன் நீ ஃபைல் பண்ணல? 60 நாள்ல பண்ணணும். இல்ல அப்படி கேளு. சொல்லுடிய கருப்புட்டி தாங்கவே உம்மல கொடுக்கல உம்மா தெரியாது. 90 நாள்ல பண்ணு. இல்ல விஜய் எல்லாம் விசாரணை முடிச்சிட்ட உடனே பண்ணிருக்கலாமே. ஏன் இவ்வளவு நாள் ஆச்சு எழுதுறதுக்கு? யாரை ஏமாத்துறீங்க நீங்க? ஆனா இப்ப விசாரணைக்கு அவர் ஆஜராக போறாரு. நாளைக்கு விசாரணை நடக்க போகுது. எத்தனை மணி நேரம் விசாரணை நடக்கும் அதெல்லாம் வந்து பெரும் எதிர்பார்ப்புக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு. என்ன விசாரிக்க போறீங்க?